காதலி வாட்ஸ்அப்பில் வேறு யாருடனோ பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற சந்தேகத்தில் அவரை வீட்டுக்கு அழைத்துச் சென்று கத்தியால் குத்தி கொலை செய்த காதலன் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கொலை செய்துவிட்டு மும்பையில் மறைந்து கொண்ட காதலனை போலீசார் கட்டம் கட்டி தூக்கியது எப்படி? மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் MBA படித்து வந்தவர் அந்த 24 வயது பெண். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த பெண் தனது காதலன் பியூஷ் வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். அவரது உடல் அழுகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இக்கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். பியூஷ் வீட்டிற்கு வெளியில் இருந்த கண்காணிப்பு கேமராவை போலீசார் ஆய்வு செய்து பார்த்தனர். அதில் பியூஷ் உள்ளே செல்லும் பொழுது தனது காதலியுடன் செல்வதும், வெளியில் வரும்பொழுது ஒரு பையை மட்டும் எடுத்துக்கொண்டு தனியாக வருவதும் பதிவாகி இருந்தது. கொலை நடந்தது முதல் பியூஷ் தலைமறைவாக இருந்தார். அவரது செல்போன் நம்பரை வைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியதில் பியூஷ் மும்பையில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து இந்தூர் தனிப்படை போலீசார் மும்பையில் தேடுதல் வேட்டையை தொடங்கினர். மும்பை போலீசார் உதவியுடன் பன்வல் பகுதியில் பதுங்கியிருந்த பியூஷை கைது செய்தனர். பியூஷ் பில்லி சூனியம் வைக்கும் பகுதியில் சுற்றி வந்தது போலீசாரின் சந்தேகத்தை அதிகரித்தது. விசாரணையில் அவர் பில்லி சூனியம் வைத்திருப்பவர்கள் துணையோடு தனது காதலியின் ஆவியிடம் பேச முயற்சி செய்ததாக போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். தனது காதலி ஆவியுடன் பேசி செய்த செயலுக்காக மன்னிப்பு கேட்க முயற்சி செய்ததாக போலீசாரிடம் கூறியிருக்கிறார். விசாரணையில் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்தது. பியூஷின் காதலி வாட்ஸ்அப் மூலம் வேறு ஒருவருடன் போனில் பேசுவதாக பியூஷ் சந்தேகப்பட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி பியூஷ் வற்புறுத்தி இருக்கிறார். ஆனால் அப்பெண் திருமணம் செய்ய முடியாது என மறுத்துவிட்டார். இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் வெடித்துள்ளது. சம்பவத்தன்று காதலியை அழைத்துக் கொண்டு பியூஷ் தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு வைத்து அப்பெண்ணுடன் உறவு கொள்ள பியூஷ் விரும்பியிருக்கிறார். ஆனால் தனக்கு உடல்நிலை சரியில்லை என அப்பெண் மறுத்துள்ளார். இதனால் கடும் ஆத்திரமடைந்த பியூஷ் காதலிக்கு தன்னை பிடிக்கவில்லை, வேறு யாரையோ பிடித்திருக்கிறது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். காதலியை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த அவர் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் என கூறி அப்பெண்ணின் கைகால்களை கயிற்றால் கட்டி போட்டுள்ளார். அதற்கு அப்பெண் எதிர்ப்பு தெரிவித்து சத்தம் போட்டபோது அப்பெண்ணின் வாயில் துணியை வைத்து அடைத்துள்ளார். அதன் பின் அவரை மூச்சுவிட முடியாமல் அழுத்தி பிடித்து இறுதி மூச்சை நிறுத்தினார். அதன் பின்னும் கோபம் தணியாத பியூஷ் கத்தியை எடுத்து அவரது நெஞ்சிலேயே மாறி மாறி குத்தியிருக்கிறார். கொலை செய்த பிறகு வெளியில் சென்று பீர் வாங்கி வந்து அப்பெண்ணின் உடல் அருகில் அமர்ந்து பீர் குடித்துள்ளார். அதன் பிறகு உடைகளை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். செல்லும் பொழுது காதலியின் செல்போனை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்ற பியூஷ் மும்பையில் வைத்து அந்த போனை உடைத்து போட்டுள்ளார். காதலியின் மீதான சந்தேகத்தால் அவரை காதலனை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.